ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திரு அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகிட்டாரா? 99% விலகிட்டார் சார். இது 1% என்ன? ஒரு பெர்சன்ட் அது வேற ஒரு ஆப்ஷனுக்காக அசைன்மெண்ட்டுக்காக இருக்கு. அண்ணாமலை விட்ட தமிழ்நாட்டில் பாஜக ஆளே கிடையாது. ஆளு கிடையாது இருக்கிறாங்க சார். அவங்க வந்து செல்லரிச்சு போன நபர்களாக ஒரு நிலைப்பாடு இருக்குது. பாஜக இருக்கலாமா அவரு? சார் பாஜகவில் நின்றால் அவருடைய எண்ணங்களை இங்க நிவர்த்தி செய்ய முடியாது. மேலிட தலைவர் ஆதரவு சார் மேலிட தலைவர் என்பது இங்க வந்து தமிழ்நாட்டில் நாலு பேர் இருக்கிறாங்க சார். 4 பேர் ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி சுயநலனுக்காகவும். யார் சொல்றீங்க? இந்த பாவனை இருக்கா? நீங்க சோசியல் மீடியால பார்த்தா தெரியும் யாருன்னா வந்து திரு அண்ணாமலைக்கு பின்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினி இருப்பார் அப்படிங்கிற செய்தி இருக்கு. உண்மையா? ரஜினிகாந்துடைய ஆன்மீக அரசியலை அண்ணாமலை மூலமாக அவருடைய திட்ட எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அல்லவா? ஆகவே அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போகிறார். ஆகவே தமிழ்நாட்டில் இனிமேல் அதிமுக என்பது இல்லை, திமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. இனிமேல் அண்ணாமலையும் தாவேகாம் தான் தமிழகத்தில் இளம் தலைமுறையை போட்டு செல்கின்றன அவரே சொல்லியிருக்கார். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. பாஜகவிலிருந்து திரு அண்ணாமலை விலகிவிட்டாரா? டெல்லியில் என்ன எதிர்பார்த்து சென்றார்? இதை பற்றி பேசுறதுக்காக பத்திரிகையாளர் திரு வேஸ் ராமன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராமன். வணக்கம். திரு அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகிட்டாரா? 99% விலகிட்டார் சார். இது 1% என்ன? 1% அது வேற ஒரு ஆப்ஷனுக்காக அசைன்மெண்ட்டுக்காக இருக்குது. அந்த 1% என்ன அசைன்மெண்ட்? அதாவது அண்ணாமலை வந்து ஒரு 3 கண்டிஷன் போட்டிருக்காரு. இந்த நடந்த சட்டமன்ற தேர்தலில் நயினார் நாகேந்திரன் தலைமை அம்மன் வச்சு நீங்கள் எடப்பாடி அவர்களுடைய அதிமுக கூட்டணி வச்சுங்க. அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அவங்க 27 தொகுதி கொடுத்து 27 தொகுதியும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்காத அந்த பாஜகவுடைய கோட்டை என்று சொல்ல முடியாத அளவுக்கு அது எதிர்க்க அதிமுக ஆளுங்கட்சி அமைச்சர்கள் நிற்கிற தொகுதியில் கொண்டு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி ஜெயிக்க முடியும்ன்ற நிலைப்பாடு. ரெண்டாவது என்னென்னா வந்து இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அழகாக கட்டமைச்சு கொண்டு வந்துக்கிட்டு என்ன திடீர்னு வந்து கூட்டணிக்கான நிலைப்பாட நயினார்கிட்ட கொடுத்தீங்க. நயினார் வந்து அது அதால பாதளத்தில் கொண்டு கட்சியை கொண்டு தள்ளிட்டார். ரெண்டாவது இன்னைக்குள்ள புதுசில் தமிழ்நாடு பிஜேபி செல்லரிச்சு போச்சு. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் இழுக்கிறவங்கள்ட்ட ஒற்றுமை கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாரும் கட்சியில் நீக்கிறது ஒரு கருத்து கூட சொல்ல முடியாட்டா அப்போ என்ன அர்த்தம்? அந்த கட்சியில் வந்து என்னுடைய பயணங்களுக்கான நிலைப்பாடு இப்போ இந்த கட்சியில் ஸ்ட்ரெச்சர் இல்லை. ஆகவே நான் ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கிறேன். ஏற்கனவே அந்த கட்டமைப்பான திட்டங்கள் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து எங்கே போனாலும் நான் மீட்டிங் போகிறேன், கல்லூரி நிகழ்ச்சிக்கு போகிறேன், ஆன்மீக சொற்பொழிக்கு போகிறேன். பல்வேறு நிகழ்ச்சிக்கு போகும்போதும் துடிப்பு மிக்க இளைஞர்களை நாங்கள் பார்க்கப்படுது. ஆனால் அந்த இளைஞர்களுக்கான வழிகாட்டுதலாக என்னால் இந்த கட்சியிலிருந்து செயல்பட முடியல. நான் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தேன். அந்த எண்ணத்துக்கு வந்து அதை வந்து மழுங்கடிக்கிறதுக்கான ஆட்கள் தான் இங்கே இருக்கிறாங்களே தவிர்த்து என்னுடைய எண்ணத்துக்கான கட்டமைப்பையும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கான நிலைப்பாடும் யாரும் நீங்கள் எனக்கு ஒத்துழைக்கல. இந்த சூழ்நிலை இருக்கின்ற போது என்னால் இதில் பயணிக்க முடியாது. நான் ஒரு தனியான ஒரு டெம்பரரியாக ஒரு மண்டம் மாதிரி ஆரம்பித்து அந்த மண்டத்தின் மூலமாக எப்படி ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் வச்சுருந்தாரோ, விஜய் ரசிகர் மன்றம் வச்சு இப்போ அவர் எப்படி அரசியல் கட்சி களம் பண்ணிடுறாரோ, விஜயகாந்த் ரசிகர் மன்றம் வச்சு எப்படி தேமுதிக கட்சி ஆரம்பித்தாரோ அந்த மாடலில் ஒரு 6 மாதத்துக்கு நான் ஒரு டெமோ பார்த்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு கட்டமைப்பு உருவாக்குவேன். ஏற்கனவே அண்ணாமலை ரசிகர் மண்டம்னு வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் கூட்டி பார்க்கும்போது நான் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்குள்ள பொசிஷன் தமிழ்நாட்டினுடைய வெற்றிடத்தை நான் சரி செய்வேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி அரசியல் வெற்றிடமான ஒரு நிலைப்பாடு உள்ளது. அதை நான் ஃபில்லப் பண்ணி ஒரு மாற்றத்தை செய்து காட்டுவேன். எனக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க என்பது நினைக்கிறாரு. 2 விஷயம் நீங்கள் நீண்ட பதில் 3 விஷயம் சொல்லிட்டீங்க. ஒவ்வொன்றா நான் கேட்குறேன். ராஜினாமா பண்ணணும்னு நினைக்கிறது இங்கே வீட்டில் இருந்தே பண்ணிடலாமே, எதுக்கு டெல்லி போகணும்? இல்லை அப்படியும் கிடையாது. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தலைமையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை விட்டு அரசியல் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. பாஜக அண்ணாமலை விட்டார் வழியில் இல்லை அப்படி கிடையாது சார். இன்னொன்று நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தா அண்ணாமலை விட்டால் வழியிலன்னு காரணம் என்ன? இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் சொல்கிறீங்க நீங்கள். அண்ணாமலை விட்டால் பாஜக வழி தமிழ்நாட்டினுடைய நிலைவரம் அப்படி தான் இருக்குது. அண்ணாமலை விட்டால் தமிழ்நாட்டில் பாஜக ஆளே கிடையாது. ஆளு கிடையாது இருக்கிறாங்க சார். அவங்க வந்து செல்லரிச்சு போன நபர்களாக ஒரு நிலைப்பாடு இருக்குது. தலைவர்கள் செல்லரிச்சு போனவங்களா? தமிழ்நாட்டு தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள நான் பேசிய தலைவர்கள் நீங்க வந்து என்ன மாதிரி வந்திருக்கீங்க? தமிழ்நாட்டு தலைவர்கள் தான். தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர்கள் வேறு செல்லரிச்சு போயிட்டாங்க. சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய அளவுக்கு சித்தாந்தவாதிகளாக இல்லை, தன்னுடைய சுயநலவாதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாருமே சொல்றீங்க. பாதி நீங்க யாரா கேளுங்க, நான் சொல்றேன்.
நீங்கள் இந்த ஆளு இப்படி என்ன சொல்லுங்க. தலைவராக டாக்டர் தமிழிசை இருந்திருக்காங்க. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அவங்க பேசிக்கலே சங் பரிவாரனும் கிடையாது. சரி, அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிஜேபியில் வந்தாங்க, மருத்துவமனை செயலராக இருந்தாங்க, மருத்துவமனை பொறுப்பில் இருந்தாங்க, 6 வருஷம் தலைவராக மாநில தலைவராக இருந்தாங்க, 2 மாநில கவர்னராக இருந்தாங்க. அதோட உங்களுக்கு முடிச்சுட்டு நீங்கள் போயிடணும். ஆமாம், அதோட சார் அண்ணாமலையும் சங்கு இப்போ RSS அதுக்கு நான் சொல்ல வரேன். 2க்கு வித்தியாசம் என்னன்னா, தமிழிசை சவுந்தரன் வந்தார்கள், அவங்க பாண்டிச்சேரி கவர்னர் தான். அவங்க எதுக்கு தென்சென்னை மாவட்டத்தில் 2024 MP எலெக்ஷன் அவங்க நின்னாங்க என்பது அது அவங்களாக ஒன்று நிற்கல. டெல்லியிலேருந்து RSSனுடைய அசைன்மெண்ட்லாம் அவங்க நின்னது. அது நின்று அதுக்கு காரணம் ரங்கசாமி. இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற முதலமைச்சர் ரங்கசாமி ஒரு காரணம் அவங்க அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு. ஸோ இப்போ வந்து மயிலாப்பூர் இருந்தாங்க, அங்கேயும் தோல்வி. இனிமேல் அவங்க கவுன்சில் எலெக்ஷன் மட்டும் நிற்கல, அந்த ஒரு குறை தான். சரி, நீங்க அண்ணாமலையும் RSS காரர் இல்லையே? இல்லை, அண்ணாமலை RSS காரராக இல்லாவிட்டாலும் அண்ணாமலை ஒரு சித்தாந்தவாதி, ஹிந்துத்துவ சிந்தனையாளர். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து 60 ஆண்டு கால திராவிட கட்சி ஆட்சியில் எந்த இந்து தலைவர்களும் காங்கிரஸ் கட்சி கூட திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுக ஊழல்களை வெளிச்சத்தில் போட்டு காட்டவில்லை. முதல் முறையாக அண்ணாமலை வந்து தான் திமுகவுடைய ஊழல்களை கவர்னர்கிட்ட கொண்டு கொடுத்து பார்ட் 1 பார்ட் 2 கொடுக்கும்போது தான் ஏடிஎம்கேக்கும் பிரச்சனை உருவாகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று வரைக்கும் எல்லாருமே தனித்தனியாக மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்லுவீங்க. ஆனால் மாநிலத்தில் நீங்கள் ஒண்டியாக சாப்பிட்டு போயிருவீங்க. அதில் நீங்கள் யாருமே கண்டுக்கிடக்கூடாதுன்னு சாப்பிட்டு போயிருவீங்க. யார் சொல்கிறீங்க? இதுங்க சாப்பிட்டு போயிருவீங்கன்னு போகிற பக்கத்தில் சாப்பிட்டு போயினா அதிமுக தான் திராவிட கட்சிகள். அவங்க தானே அவங்க சித்தாந்தம் என்னது? மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி. அப்போ மத்தியிலேயும் பங்கு வேணுமா? மாநிலத்தில் ஒண்டியா சாப்பிட்டு போயிருங்க, அது எப்படி அர்த்தம்? சாப்பிட்டு போயிருங்க என்ன அர்த்தம்? 2 பேரும் சொல்லிட்டீங்க. சார், சாப்பிட்டு போயிடுறாங்கன்னா தான் அவங்கள, அதாவது ஆட்சி அமைக்கின்ற போது ஒவ்வொரு துறையிலும் நடக்கிற டெண்டர் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வைக்கிறது. அதான் சாப்பாடு, அதான் சாப்பாடு. ஆமா, சரி சரி. மகிழ்வித்து மகிழ் என்பதில்லை, மகிழ்வித்து தங்களுடைய குடும்பத்தை மகிழ்விக்கிறதா நிர்வாகம் இருக்குது. அண்ணாமலை பத்தி சொல்லிட்டீங்க. அதே அவரே தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கு. நீங்க என்ன வெற்றிடம் இருக்கு தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை இளைஞர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இந்த மாற்றங்க எதிர்பார்த்தா கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அது வேற, இது வேற சார். ஒரு விஷயம் கேளுங்க. அதிமுகவில் இன்னைக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா அம்மையார் அந்த பொதுச்செயலராக இருந்தால் இன்று திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது, தாவேக்கா கூட ஆட்சிக்கு வந்திருக்காது. அது நீங்கள் எழுதி வச்சுடுங்க. கடந்த கால வரலாறு எடுத்து பாருங்க. சரி, திரு கருணாநிதி இல்லை, செல்வி ஜெயலலிதா இல்லை, இல்லைங்கிறது ஒத்துக்கணும். அது மட்டும் இல்லை சார், கருணாநிதி ஆட்சி இருக்கும்போது கருணாநிதிக்கு சிம்ம சொப்பனமாக எதிர்த்து கவுண்டரிங் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை வல்லமை மிக்க சிங்கப்பெண்ணாக இருந்தவர் ஜெயலலிதா அம்மையார். அது கடந்து போச்சு, 2 பேருமே இறந்து. ஆமா, அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 3 தலைவர் தான் தமிழ்நாட்டோட நியூ ஜென்ரேஷனுக்கு பயணம். ஒன்று உதயநிதி, இன்னொன்று விஜய், அடுத்து அண்ணாமலை. இந்த 3 பேர் தான் 3D 3 in 1. இதை வச்சு தான் தமிழ்நாட்டினுடைய இளம் தலைமுறை அடுத்த அரசியல். அதிமுக இனிமேல் இடம் கிடையாது. திமுக இன்னைக்கு திமுகவுக்கு இனி இந்த கண்டிஷன் போச்சுன்னா எவ்வளோ நாள் இவங்க பயணிப்பாங்கன்னு நிலைப்பாடு சொல்ல முடியாது. கட்டமைப்புள்ள கட்சிங்க, அதை போய் சொல்லுங்க. இப்போ சொல்றீங்க இந்த கேள்வி. திமுக தேர்தலில் தோல்வி கண்டவுடன் திமுக தலைமை யார் என்ன, நேருக்கு ஒரு 7 மாவட்டம், செந்தில் பாலாஜிக்கு 6 மாவட்டம், மதுரை மூர்த்திக்கு ஒரு 3 மாவட்டம், ஏவாவேலுக்கும் 5 மாவட்டம் கொண்டு கிராமப்புறங்களை தோப்புகளை குத்தகை கொடுத்த மாதிரி குத்தகை நடத்து அரசு இயந்திரத்தை மாநகராட்சி ஆணையர் மாவட்ட கலெக்டர்லாம் தன்னுடைய அன்கோவை போட்டு அரசு இயந்திரத்தை தேர்தலுக்காக அவங்க பயன்படுத்தினாங்க. ஆனாலும் தோல்வியை கண்டார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த நேரத்தில் நம்ம யாரு மேலே குற்றம் சொன்னோம்னா, அதிமுக எப்படி ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா அங்க இருந்து வடிவேலு போலையே, திமுக யாரும் போலையே. அதுக்காக தான் சார். அதனால இந்த பிரச்சனை அதிமுக ஏற்பட்ட நிலைமை போல் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வருமா என்ன? அதுக்கு தான் திரும்ப சொன்னேன் சார். அதிமுக ஏற்பட்ட நிலைமை நம்ம கட்சி வந்துடக்கூடாது என்பதற்காக ஐயா இந்த தோல்விகளை நானே பொறுப்பு, நானே மீப்பெரும் ரட்சகரும் போதுகிற மாதிரி இருக்கிறேன்னு ஸ்டாலின் உஷாராயிட்டாரு. இல்லாவிட்டால் இதே அதிமுக நிலைமை இங்கேயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் 6 மாதம் கழிச்சு பாருங்க, அதிமுகலையும் சில எம்எல்ஏக்கள் திமுக. ஏன்னா வைகோ என்ன சொல்லுவாரு, இன்னைக்கு 27ஆம் தேதி கட்சி கூட்டத்தை கூட்டுறோம், துறை வைக்க சொல்லிருக்காரு. அதில் உதயசூரியன் 2 வேட்பாளர் நின்று இருக்கோம், நாங்கள் ராஜினாமா பண்ண போகிறோன்னா அங்கே தாவேக்கல போக போகிறாங்க. திமுகவில் கூட்டணி இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகளும் தாவேக்கல அமைச்சரவையில் இருக்கிறாங்க. ஆகவே மதிமுகவும் இந்த 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாங்களா, அவங்க தாவேக்கா சார்பில் கூட்டணி நின்றுட்டு ஜெயிச்சுட்டு டாட்டா பைபன்னு சொல்லிட்டு போயிறாங்க. சரி சார், நீங்கள் வெற்றிடுங்கிறது சொன்னீங்க. அண்ணாமலைக்கு என்ன வெற்றிடம் இருக்கு? கட்சி தான் இருக்கு சார், கட்சி இருக்கு சார். திட்டங்கள் அதற்கான திட்ட வடிவமைப்புகள் அவர் வந்து மிகப்பெரிய இருக்கிறார். அவரு அண்ணாமலை வச்சிருக்காரு. அண்ணாமலை சர்வதேச அளவில் மிகப்பெரிய பயணம் பண்றாரு. உலக நாட்டு அரசியல், உள்ளூர் அரசியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தனியா கட்சி ஆரம்பிச்சு நடத்த முடியுமா? கண்டிப்பா நடத்த முடியும். நீங்க நினைக்கிறீங்க, எதுக்கு நினைக்கிறீங்க எனக்கு தெரியுது. ஏன்னா இந்தியாவில் பாஜக வெளியில் சென்றவர் உமாபாரதி, சுந்தர் சிங் வகேலா,
எட்டியூரப்பா, கல்யாண் சிங் போன்றலாம் வெளியில் போயிட்டு வந்து அப்புறம் பார்த்தா போன மச்சான் திரும்பி வந்த கதை மாதிரி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய கள நிலவரம் வேறு, வட இந்தியாவுடைய கள நிலவரம் வேறு. தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சி வந்து பொய்யும் புரட்டும் சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றியது திராவிட கட்சிகள். ஆனால் அண்ணாமலை வந்து பிராந்தியம் அண்ட் தேசிய சிந்தனையை ஊட்டுகின்றார். அவர் ஒருபோதும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கோ அரசுக்கு எதிராக செயல்பட மாட்டார். இன்னொரு பாஜக டீமாக இருப்பாரா? அடுத்தது இப்போ அதுக்கு நான் சொல்கிறேன், பாண்டிச்சேரியில் எல்ஜேகேன்னு கட்சி இருக்குல்ல, ஆமாம், மார்ட்டினுக்கு மகன் சார்லஸ் மார்ட்டின். ஆமாம். இவர் எந்த கட்சியில் கூட்டணியில் இருக்காரு? இப்போ என்டிஏல கூட்டணியில் இருக்கார். என்டிஏல கூட்டணி இருந்துட்டு அவருக்கு உள்துறை அமைச்சர் கொடுங்கன்னு டெல்லியிலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க பாண்டிச்சேரிக்கு. இப்போ அவரும் நான் அதெல்லாம் மந்திரிலாம் கேட்கல, ஏன்னா மந்திரி சபை இன்னும் விரிவாக்கம் பண்ணவில்லை பாண்டிச்சேரியில். ஆனால் அவருக்கு இன்றைக்கி அந்த எல்ஜேகே கட்சி பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகத்தில் ஆட்களை போட்டு டெவலப் பண்ணுறாங்க. இது என்ன திட்டம் தெரியுமா? எதிர்காலத்தில் அவங்களும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் எல்ஜேக்கும் வலுவான ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு திட்டம் போடுறாங்க. இதே போல் இன்னைக்கு பாண்டிச்சேரி ரங்கசாமி கட்சி பிஜேபியோட கூட்டணி இருக்குது. ஆந்திராவில் பவன் கல்யாணம் பிஜேபியோட கூட்டணி இருக்குது. நாளைக்கு இதே அண்ணாமலை தனித்துவமான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி பாஜகவுடன் கூட்டணி ஆனால் ஆச்சரியம் கண்டிப்பா அமைப்புங்க. பாஜக இருக்கலாமா அவரு? சார், பாஜகவில் நின்றால் அவருடைய எண்ணங்களை இங்க நிவர்த்தி செய்ய முடியாது. மேலிட தலைவர் ஆதரவு சார், மேலிட தலைவர் என்பது இங்க வந்து தமிழ்நாட்டில் 4 பேர் இருக்கிறாங்க சார். 4 பேர் ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி சுயநலனுக்காகவும். யார் சொல்றீங்க? இந்த பாவனை இருக்கா? நீங்க சோசியல் மீடியால பார்த்தா தெரியும் யார் யாருன்னா வந்து இந்த கையில இல்ல சார். இந்த 4 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக. ஆமா, 4 பேரால் தான் தமிழ்நாடு கட்சி பாஜக சீரழிகின்றது. சோசியல் மீடியா போடுறாங்க, நான் ஒன்றும் சொல்லல. வந்து நீங்க சொல்லல, சோசியல் மீடியா சொல்லதான் சொல்றேன். வந்து அது முருகப்பெருமனாக இருக்கலாம், அல்லது வான்மதியாக கோயம்புத்தூர் மண்டலமாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், அல்லது நாராக இருக்கலாம். காரணம் என்றால் என்னன்னா, அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது முக்குலத்தூர் சமூகம் என்றால் அதிமுக இருந்தது. இப்போ நயனார் நினைக்கிறாரு முக்குலத்தூர் சமூகம்னா நான் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா அது அவர் தானே இல்லையா? கொங்கு மண்டல முகம் என்றால் எடப்பாடி ஏற்றுக்கிடுவாங்களா சொல்லுங்க? அப்போ கவுண்டர் முகம்னா வானதி இருப்பாங்களா சொல்லுங்க? நாடார் சமுதாய முகம் என்றால் தமிழிசை யாரை ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை. அதனால இந்த உள்கட்சியில் தமிழ்நாடு பாஜக இன்னைக்கு வந்து இந்த 4 தலைவர்களும் தவறான ஒரு பாதையில் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல அண்ணாமலையால் பயணிக்க முடியவில்லை. திரு அண்ணாமலைக்கு பின்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினி இருப்பார் அப்படிங்கிற செய்தி இருக்கே, உண்மையா? கண்டிப்பாக அவர் இருப்பார். காரணம் என்றால் அவர் 2 நாளுக்கு முன்னால் ரஜினியை சந்திக்க வேண்டியது. ரஜினிகாந்த் நீங்கள் டெல்லியில் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாருங்கள், அதுக்கப்புறம் என்னை சந்திங்கள் சொன்னார். ஆகவே ரஜினிகாந்த் மட்டுமல்ல, எல்ஜேகே மார்ட்டினுடைய அந்த மிகப்பெரிய கட்டமைப்பாக உருவாக்கி இன்னைக்கு கூட 2 நாளில் நாஞ்சில் சம்பத்து கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள், அண்ணாமலை ஒரு சிறந்த தலைவர், திமுகவை கதிகலங்க வைத்தவர் அண்ணாமலை, திமுகவுடைய ஊழல் சாம்ராஜ்யத்தை வெளியில் கொண்டு வந்த அண்ணாமலை. ஆகவே அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போகிறார். ஆகவே தமிழ்நாட்டில் இனிமேல் அதிமுக என்பது இல்லை, திமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. இனிமேல் அண்ணாமலையும் தாவேகாம் தான் தமிழகத்தில் இளம் தலைமுறையை போட்டு சொல்லுகின்றன அவரே சொல்லியிருக்கார். சரி, திரு ரஜினிகாந்த் எதற்கு பின்னணியில் இருக்க வேண்டும்? ரஜினிகாந்துடைய ஆன்மீக அரசியலை அண்ணாமலை மூலமாக அவருடைய திட்ட எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளாம அல்லவா? சரி, திரு ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய எண்ணத்தில் இருக்கும்போது திரு அண்ணாமலையுடன் இருந்தார், அது எல்லாருமே தெரியும். அவர் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்று சொன்ன பிறகுதான் அவர் பாஜகவுக்கு வந்தார். இப்போ திரு அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தால் அதற்கு ஆதரவாகவும் அதற்கு அரவணைப்பாகவும் திரு ரஜினிகாந்த் இருப்பாரா? கண்டிப்பாக இருப்பார். காரணம் தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு அரசியலில் தாவேகாவுடைய புதிய வரவால் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் இருக்குது. அந்த மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ திமுக கூட என்ன சொல்லிச்சு, இந்த தாவேக ஆட்சியை 6 மாதம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், அவங்க என்ன செய்கிறாங்க என்ன பார்ப்போம். ஏன்னு சொல்கிறாங்கன்னா, எப்படியாவது புதிய அமைச்சரவை புதிய நிர்வாகங்கள் எங்கேயாவது போய் வெள்ளை மண்டியில் போய் கையை விடுவாங்க. கையை விடும்போது சோசியல் மீடியா பெருசாகும். அப்போ மக்களே ஐயோ இதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டோம், இதுக்காக எங்கள் பேரன் பேத்தி எங்கள்கிட்ட தாத்தா பட்ட ஓட்டு போட சொன்னாங்க, இதுக்காக எங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு ஓட்டு போட சொன்னாங்கன்னு மக்களே மனம் நொந்து போகக்கூடிய சூழ்நிலையில் உருவாகும் என்பது திமுகவுடைய அஜெண்டா. திமுக அதுக்கு தயாராக இருக்கு. ஆமாம், திமுக அஜெண்டா அவங்க அதானே பார்ப்பாங்க. அவங்க ஆட்சியில் இருந்தவங்க தன்னுடைய மகனை அரியணை ஏற்ற வேண்டும் ஒற்றை இலக்கு நோக்கி பயணித்தாங்க. ஆனால் முடியலை. அந்த சூழ்நிலை எப்படியாவது உதயநிதி அடுத்த ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தும் போது தாவேகனுடைய தவறுகளை உதயநிதி முதலமைச்சராக மட்டுமே எண்ணமில்லை, இலக்கு இல்லை. திரு ஸ்டாலினே மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறார். அதுதான் தற்போதைய நிலை சார். அப்போ பண்ணால் நீங்கள் கலைஞருடைய நிலைப்பாடு வேறு சார். இந்த தேர்தலை பொறுத்தவரை 2026 திமுகவுடைய அஜெண்டாவே தற்போது கவர்மெண்ட் அமைச்சர்னா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகும். அதன் பிறகு கொஞ்சம் நாளுக்கு போன பிறகு உதயநிதியை முதலமைச்சர் ஆக வேண்டிய திட்டம் தான் அவங்கள்ட்ட இருந்தது. ஏன்னா அதை மையம் கொண்டு தான் திமுகவில் நியூ ஜென்ரேஷனை மையம் கொண்டு தான் நிறைய புதிய வேட்பாளர்கள்லாம்
வாக்காளர் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி கட்டமைச்சு உருவாக்குனாங்க. ஆனால் திமுக 5 ஆண்டுகளும் செய்த ஊழலும் அராஜகமும் அக்கிரமத்தினால அரசு ஊழியர்களோட ஓட்டு போடல அவங்களுக்கு எல்லாமே பிசில் என்ற ஒரு நிலைப்பாடு உருவாகிவிட்டது. முக்கியமாக திரு ரஜினிகாந்த் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. டெல்லியில திரு அமித்ஷாவோடு திரு அண்ணாமலை செய்த பேரம் என்ன? அண்ணாமலை சார் என்ன அவர் பேரம் ஒன்றும் செய்யல சார். தமிழ்நாட்டுடைய கள நிலவரத்தை சொல்றாங்க. நல்ல பொறுப்பு ஒன்று கொடுத்தா கட்சி இல்ல அண்ணாமலை அமித்ஷா சொன்னது என்னவென்றால் இன்னும் ஜூன் மாதம் அமைச்சரை விரிவாக்கம் பண்றோம், அந்த விரிவாக்கம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எம்பி கொடுத்து மத்திய மந்திரி ஆக்குறோம்னு சொல்றாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னா இது என்னுடைய களப்பணிக்கு இது வேலைக்கு எனக்கு ஒத்து வராது. ஆகவே நான் தமிழ்நாட்டில் நான் அரசியல் செய்யணும்னா மக்களுடைய இளைஞர்களுடைய மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வரணும். இன்னைக்கு தாவேக்காவுக்கு எதிர்ப்பான மனநிலை யாருமே அங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. அந்த எதிர்ப்பான நிலைப்பாடை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ஒரு தேசிய சிந்தனை ஊட்ட வேண்டுமானால் அது என்னால் முடியும், நிச்சயம் முடியும்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அப்படி என்னன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் ஆக்கணுங்கிறாரா? ஆக்கினாலும் கூட அவங்க ஆச்சரியப்படல அவருடைய கோரிக்கை அதுவா? ஆமா, ஆக்கினாலும் கூட ஆச்சரியப்படவில்லை. அதான் டீலா? ஆமா, டீலா நோ டீலா என்பது ஒருபுறம் இருந்தாலும் அவரை பொறுத்தவரை இப்போதைக்கு அவர் 99% வெளியே வர மாதிரி தகவல் இருக்குது. அந்த 1% என்ன? அந்த 1% நீங்க சொன்ன டீலா நோ டீலான்னு சொன்னீங்கல்ல, அந்த டீலிங்ல தான் எம்பி ஆக்குறேன் மத்திய மந்திரி ஆக்குறேன்னு சொல்றாங்க. அது வேண்டாம்னு சொல்லிட்டான்னு சொல்றாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நீங்க என்ன சொல்றாங்கன்னா 2017 தாவேக்காவுடைய நிலைப்பாடு போற பொசிஷன் 27 இல்லை. ஆமாம், 2020 காரணம் என்னென்னா தாவேக்காவில் இப்போ நிறைய அமைச்சர்களுடைய பெட்டி நிறைய அந்த கையோட்டு வாங்குறது அப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அது கூட சொல்றீங்க. இதுக்கு ஒரு நிமிஷம் வேலை சொல்றீங்களா பேசுறதுக்கு? அதுக்கு சொல்கிறேன். இந்த ஆட்சி வந்தவுடன் என்ன சொன்னாங்க? பார்ட்டி ஃபண்ட் யாரும் வாங்கக்கூடாது, 10% to 15% யாரும் வாங்கக்கூடாது, டிரான்ஸ்ஃபரும் காசு வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, அப்படியே இருந்தாங்க. இப்போ அங்கே என்ன உள்ளுக்குள்ளே பேசுகிறாங்கன்னா, ஏங்க நீங்கள் வெளிப்படையாக அறிக்கை கொடுத்துட்டீங்க, காமனாக 7.5% வாங்கிடுவோம், இந்த 7.5% தான் பார்ட்டி ஃபண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ அரசு துறை உயர் அதிகாரி என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி அவங்க வாங்கல எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. அது உள்ள நடக்கும், அது சரி பண்ண வாய்ப்பு இருக்கு. நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வந்த உடனே ABCD யாராவது இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, திரு அண்ணாமலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ணாமலை சொல்றாரு நீங்க தமிழ்நாடு பாஜக தலைவர் கிடைச்சா பரவாயில்ல, அப்படின்னா முழு அதிகாரம் அவர்கிட்ட கொடுத்துடணும். ஆமா, அது அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா அது டெல்லி பிஜேபி என்னன்னா இதனால நமக்கு கொடுக்க மாட்டேன்னு உள்ள நிலைப்பாடுல இருக்கிறாங்க. ஆகவே நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பேரம் படியாது நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்போதைக்கு நீங்க இருங்க, அடுத்த தலைவரை போடு வரைக்கும் நீங்க இடைக்காலமா இருங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவர் நயினார் நாகேந்திரன் ஐயா எனக்கு நீங்க அவருக்கு மந்திரி எம்பி தரேன்னு சொன்னீங்க, அந்த போஸ்டிங் எனக்கு கொடுங்க ஐயா, எனக்கு தலைவர் கூட வேண்டாம், மேல் சபை எம்பியும் கொடுத்து மந்திரி ஆக்கினா நான் இன்னும் சந்தோஷமாக தான் போயிடுவேன், நான் என் பணியை பார்ப்பேன்னு அவர் சொல்கிறாரு. அவர் கொண்டான்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அதாவது நயனாந்தாரன் எனக்கு வேணும்னு சொல்கிறாரு, அண்ணாமலை எனக்கு வேண்டான்னு சொல்கிறாரு. அமைச்சர் பதவி வேண்டாம், துச்சமாக எனக்கு என்னுடைய பணிக்கு என்னுடைய இலக்குக்கும் என்னுடைய நோக்கத்துக்கும் என்னுடைய சிந்தனைக்கும் தமிழ்நாட்டினுடைய நான் கோலச்சொன்னுமே எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம். தமிழ்நாடு முதலமைச்சரானோ இதுல தப்பு இல்லையா? எனக்கு என்ன தப்பு என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. என்ன தப்பு இருக்கு சார்? ஏங்க நேற்றுக்கு ஆரம்பித்த கட்சியை நடித்து மக்கள் மத்தியில் பேரம் பேத்திக்கு சின்ன பிள்ளைங்களை வச்சு கவர் பண்ணி கப்பல் படை காலால் படை தரைப்படை என்பது போல வான் மார்க்கமாக சோசியல் மீடியா மூலம் வெற்றி பெற்ற தாவேக்காவே முதலமைச்சர் இருக்கின்ற போது அண்ணாமலை மக்கள் மத்தியில் சந்தித்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வெளியே கொண்டாரு, திராவிட கழகத்துடைய ஊழல்களை வெளியே கொண்டாரு. அப்படிப்பட்ட தலைவர் வேலை தப்பு கேட்கல தப்பு இல்லையே, அவருக்கு ஆசைப்பட தப்பு இல்லையே, அப்போ அவரு சீமான் மாதிரி நினைக்கிறீங்களா சொல்லுங்க? அவர் அண்ணாமலை ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, நான் இதே கண்டிஷனை போச்சுன்னா நானும் எதிர்காலத்தில் சீமான் மாதிரி ஆயிடுவேன். நீங்களே சொல்றீங்க. ஆமாங்க, உண்மைதானே. அவர் இந்த கண்டிஷன்ல போயிட்டாரு. அண்ணாமலை இன்னொரு சீமானா? அவர் என்ன சொல்றாருன்னா, சீமான் நிற்கிறார் தோக்குறார், அப்ப ஏதாவது ஒரு கூட்டணியை உருவாக்கணும், மறுபடியும் நிற்பாரு. ஆமா, நிற்கிறாரு. அப்ப பெர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வருது. அப்ப இதே மாதிரி நானும் ஆக நினைக்கிறீங்களா? இந்த கட்சியில இருந்துட்டு நான் ஒரு எவ்வளவு பெர்சன்டேஜ் கொண்டு வந்தேன், 2024 எம்பி எலெக்ஷன்ல எவ்வளவு கொண்டு வந்துட்டேன், நீங்க அதில் 2% 3% கொண்டு வந்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? என்ன நீங்க பண்ணீங்க? என்ன அவருக்கு தலைமை பதவி கொடுக்கறதுக்கு ஏன் பாஜக தயங்குது? பாஜக தலைமை பதவி போகணும்னா அதுல டெல்லியில சில தலைவர்களுக்கு ஏன்னா ஒரு விஷயம் சார், இவர் பேசிக்கல ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஐபிஎஸ்னா எவ்வளோ மைண்ட் செட்டப்பில் எப்படி இருக்கும், இறைவன் எங்கே இருக்கிறான், எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவருக்கு இந்த ஆளுமை திறமை என்பது கை வந்த கலை. ஸோ இது சிலவங்ககிட்ட இருக்காது. அந்த பவர் என்ற போஸ்டிங் இருக்கும், பவர் சென்டர்.
இப்போ திமுகவில் எப்படி ஆட்சி அமைச்சு பவர் சென்டர் வச்சு டீல் பண்ணாங்களோ, விஜய் என்ன சொன்னார், இங்கே ஒரே பவர் சென்டர் தான், அது விஜய் பவர் சென்டர் தான், அவங்கள மாதிரி பவர் சென்டர் சொட்டு 1 சொட்டு 2 3 5 திறக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஸோ அந்த பவர் சென்டர் வர வேண்டுமானால் அண்ணாமலை தனித்துவமாக ஒரு நிலைப்பாடு உருவாக்கினால் மட்டுமே இங்கே களம் காண முடியும். ஆகவே பாஜகவுடைய நீங்கள் நிலைப்பாடு என்ன பண்ணீங்கன்னா, என்னை திரும்பவும் பழைய மாதிரி தயவு சீமான் ரேஞ்சில் என்ன ஆக்கிறாதீங்கன்னு சொல்கிறார். அவர் வந்து தலைவர் ஆக்கிறதுக்கு என்ன தயக்கம் டெல்லியில், அது கேட்டேன் உங்ககிட்ட. இல்லை தலைவர் ஆக்குறேன் சார், திரும்ப சொல்ல, அதனால தான் ஐபிஎஸ் மேட்டரை சொன்னேன். சரி, இதில் ஒரு விஷயம் சார், ஆட்சியில் வர தமிழ்நாட்டு இந்தியாவில் கிட்டத்தட்ட 22 மாநிலத்துக்கு மேலே கூட்டணி இண்டிவிஜுவலும் ஆட்சி அமைக்குது. தமிழ்நாட்டில் ஆட்சியே வரல, ஒரு எம்பி கூட கிடையாது. அந்த இடத்தில் அண்ணாமலை ஒரு தனித்துவமாக நின்று மிகப்பெரிய மாடிஃபிகேஷன் பண்ணி இந்தியா முழுவதும் தன்னை ஒரு பேசும் பொருளாக வருகின்றார் என்றால், மீண்டும் இவர் தமிழ்நாட்டு பாஜக தலைவரானால், மீண்டும் இதே மாதிரி பேசும் பொருளாக வந்தால், நாளைக்கு தேசிய அளவில் அண்ணாமலை அரசியல் மையம் கொண்டால் அது பெரிய கொண்டால் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் டு செக். இதுக்கு மேலே என்ன கேட்காதீங்க சார். இல்லை, இதுதான் எண்ணம். முதல்ல இங்க கட்சி வளரணும், நீங்க சொன்ன மாதிரி எம்பி வரணும், எம்எல்ஏ வரணும், ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு அதிகாரம் பெறணும். அண்ணாமலை வளர்ந்துட்டா தங்களுக்கே இல்லை அதுக்கு சொல்றேன். அதாவது என்னன்னா, அதுக்கு தான் சொல்கிறேன் வந்து அண்ணாமலை கிட்ட அந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்குது, திறமை இருக்குது, யாரை எப்படி எங்கே அடித்தா எங்கே வரும் அவருக்கு தெரியும். அந்த நிலைப்பாடு டெல்லியில் உள்ள சில தலைவருக்கும் இவரால் ஒரு உள்ளுக்குள்ள பயம் கொடுக்குது. பயம் இருக்குது டெல்லி தலைவர். ஆமா, டெல்லி தலைமைக்கே பயம் இருக்குது. இல்லைங்க, தமிழ்நாடு தலைவருக்கு தான் பயம் சொன்னீங்க சார். திரும்பவும் சொல்றேன், இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திலாவது பாஜக தலைவர்களாக இருந்தால் அவர்கள் இந்தியா அளவிலும் பேசப்படும் தலைவர்களாக இல்லை. ஆனால் அண்ணாமலை பேசும் பொருளாக வருகின்றார். அவருடைய ஒரு நாளைக்கு 10 இடத்துல ப்ரெஸ் மீட்டிங் நடத்தார். அவர் தலைவராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் 1 மணிக்கு பேட்டி கொடுத்தா 2 மணிக்கு கவுண்டர் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆளுமையும் மட்டுமில்ல, அந்த கவுண்டிங் வந்து அது நயனார் நாகேந்திரன் அது கொடுக்கவே இல்லையே. நயனார் நாகேந்திரனுடைய பேச்சை யாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறா? அண்ணாமலை பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் பேச மாட்டேன்னா அவருக்கு கெப்பாசிட்டி சார், ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கெப்பாசிட்டியும் இருக்க முடியும். அதேனால தான் அண்ணாமலை எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து நான் இவ்வளோ கெஞ்சிட்டு நிற்கணும் என்ன ஒரு புரிந்துணர்வு செய்யறதுக்காக, ஒரு மீச்சல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அவர் டெல்லியில் இருக்காரு. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்போ முடியும்னு சொல்லுங்க. இந்த ப்ராப்ளம் 2 நாளில் முடியும். அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு, பிறந்த நாளைக்கு சார், பிறந்த நாள் சார் அவர் வந்து மண்டம் ஆரம்பிக்கிறார் சார். ஏற்கனவே அண்ணாமலை மண்டம் என்றது ஆமாம், ஏற்கனவே அண்ணாமலைக்கு பேரில் 4 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 20 30 மாடல மண்டம் செயல்படுது. அந்த மன்றத்தை டெவலப் பண்ணி ஒரு ஒருங்கிணைத்து செயல்பட்டு அதன் மூலமாக மக்களுக்கு திட்டங்கள் அப்படிலாம் ஒரு டெவலப் பண்ணி செப்டம்பர் மாதம் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்போ இல்லை, இப்போ கிடையாது, தனி கட்சி. அது வரைக்கும் டெமோ தான், அது வரைக்கும் டெமோ. அந்த எதிர்க்கப்பட்ட நேரத்தில் பாஜக தலைமை என்ன சொல்லுது என்னதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பாக திரு ராமன், மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.